ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரதுன் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பரோட்டானா ஒன்றும் இல்லை, ஒரு பன்னீருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுக்கிறது தான் பன்னீர் பரோட்டா. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போது நம்ம ஒரு 1.5 அளவுக்கு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது பெருசாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி மேலே மேலே வரும். நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பொலப்பொலன்னு இருக்குது. இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம், கரம் மசாலா எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது 3மே இருந்தால் தான் இந்த பன்னீர் பரோட்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 3மே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம மசிச்சு விட்ட பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே ஈஸியாக குக் ஆகிடும். இந்த 200 கிராம் பன்னீருக்கு வந்து 9 பரோட்டாஸ் வந்து நம்மளால் செய்ய முடியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வதக்கிக்கலாம். கமகமன் நல்ல இந்த மசாலா வாசனை. இந்த மசாலா ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம சப்பாத்தி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா சாஃப்டாக வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மசாலா வந்து அந்த பன்னீரில் பிடிச்சிக்கணும். அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலைகளை நல்லா கலந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி வந்து தேய்ச்சி பன்னீரை ஸ்டஃப் பண்ணி தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் கட்டிங் போர்ட்லேயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா உருண்டைகளை பெருசாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் உள்ளே நம்மளால் வைக்க முடியும். இப்படி கட்டை விரலால் நல்லா வந்து அமுத்தி விட்டிங்கன்னா ஒரு குழி மாதிரி வரும். நல்லா வந்து குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பூனாலேயே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மசாலா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்பூனாலேயே அமுத்தி விடுங்க. இப்போது 2 பக்கமும் அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள், ஆப்போசிட் சைடும் ஃபோல்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம அப்படியே அந்த மாவை எடுக்க வேணாம், அப்படியே அதையும் அமுத்தி விட்டுட்டு நீங்கள் அப்படியே குப்புற எடுத்து வச்சுட்டு மாவு வந்து மேலே தூவிக்கலாம். இப்போ மாவு மேலே தூவிட்டு நம்ம வந்து உள்ளங்கையாலேயே ஃபஸ்ட்டு வந்து அதை அமுத்தி விட்டோம்னா நல்லா வந்து அந்த பன்னீர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து கட்டை வச்சு தேய்க்க வேணாம். இப்படி பண்ணோன்னா எந்த இடத்துல அதிகமாக மாவு இருக்கோ அந்த இடத்த வந்து நம்ம அமுக்க முடியும். லைட்டாக இது மாதிரி மேலே தெரிஞ்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட்டை வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து நல்லா போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து இதை தேய்க்கணும். ரொம்ப வந்து வேகமாக தேய்ச்சிட்டோன்னா பிரிஞ்சிரும். 2 பன்னீர் பரோட்டாக்கு மேலே சாப்பிடவே முடியாது. அந்தளவுக்கு வந்து நமக்கு இந்த பன்னீர் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தோசை தவாவும் சூடாகிடுச்சு, நம்ம எடுத்து போட்டுக்கலாம். மேலே வந்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆயில் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஊற்றும் போது ஸ்பூனால் அப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா, நெய்யோ ஆயிலோ ஊற்றுனீங்கன்னா நல்லா உப்பி வரும். உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன், இதுவும் வந்து உப்பி வந்துச்சு. அந்தளவுக்கு உப்பாது. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நமக்கு லைட்டாக வெந்ததையே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இந்த பக்கமும் நம்ம ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷம்தான் ஒரு சப்பாத்தி வேகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். இந்த சப்பாத்தி கொஞ்சம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம், மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சு நீங்கள் இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள் சூப்பராக வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த பரோட்டா செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்கலனா கூட அவங்களுக்கு இந்த மசாலா ரொம்ப பிடிச்சி நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நல்லா கார சாரமாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டின்னர் செய்கிறதுனால தான் வந்து மேலே நெய் ஆட் பண்ணாமல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கீ ஆட் பண்ணி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நமக்கு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட நம்மளுடைய பன்னீர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா தயிர் கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்து லேயராக வந்திருக்கு. இந்த மசாலாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்கள் தேரதன் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.